காலையில் கருப்பு காப்பி குடிச்சாதான் நாளே நம்மளுக்கு நல்லபடியாக தொடங்குது. இந்த மனுஷன் வேறு எங்கே போனார்னே தெரியலையே. தம்பிக்கு வேறு சாப்பாடு செய்யணும். காலேஜுக்கு டைம் ஆகுது இல்லையா? இது வந்தால் தான் சோறே கூட்ட முடியும். தம்பி ஏன் ஸ்டாப்லையான்னு தெரியல. தம்பி என்ன மரியா, காலையிலே கருப்பு காப்பியா? சரி, நான் காலையிலே சீக்கிரம் போய் கொஞ்சம் மீனும் காய்கறியும் வாங்கிட்டு வந்திருக்கேன். சமைச்சு தம்பி கொடுத்து அனுப்பு. போ, கொஞ்சம் காப்பி எடுத்துட்டு வா எனக்கும். எம்பிட்டு நேரம் காத்துக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு? ரோட்டில் 10 பேர்கிட்ட பேசிட்டு வந்தால் இவ்வளோ நேரம் தான் ஆகும். தம்பிக்கு காலேஜுக்கு சீக்கிரம் சோறு கட்டி அனுப்ப வேணாமா? நீங்கள் காப்பி தண்ணிலாம் வெறும் வயிற்றில் குடிக்க வேணாம், அப்புறம் வயிறு விட சொல்லிட்டு கிடப்பீங்க. கூழ் கிண்டி வச்சிருக்கேன், அதை குடிச்சிட்டு நீங்கள் கிளம்புங்க வயலுக்கு. ஏம்மா தாயே, நான் ஒன்றும் யார்கிட்டையும் ஊர்க்கதை பேசிட்டு வரல. வர வழியில் தலைவரை பார்த்தேன். அவர்கிட்ட நம்ம லோனு டிராக்டர் எடுக்கிற விஷயமா பேசிட்டு வந்தேன். வேற ஒன்றும் இல்லை. இப்போ எனக்கு எதுவும் வேண்டாம். நான் அவசர வேலையை தாசை பார்க்க போகிறேன். போயிட்டு வந்து சாப்பிட்டுக்கிறேன். பழையது குடிக்க 1 நிமிஷம் ஆகுமா? அதை குடிச்சிட்டு தம்பி எழுப்பிட்டு தான் போகிறது. நீயே போய் அவனை எழுப்பிடு. அம்மா, இங்கே தான் இருக்கீங்களா? எனக்கு ஒரு கப்பு காஃபி கொடுங்கம்மா. வா தம்பி, வாப்பா. நல்லா தூங்குனியா? அம்மா உனக்கு சத்து மாவு வச்சுருக்கேன். காப்பி குடிக்காத வெறும் வயிற்றில் என்ன? சத்து மாவு குடிச்சிட்டு நீ கிளம்பு. அம்மா மதியத்துக்கு சோறு ரெடி பண்ணுறேன், சரியாப்பா? போ. அம்மா, இன்னைக்கு என்னம்மா டிஃபன்? தினைக்கும் இட்லி தோசை சாப்பிட்டு சாப்பிட்டு ரொம்ப போர் அடிக்குதுமா. அப்படியாப்பா, போர் அடிக்குதா? ஆமால, நீ 4 இடத்துக்கு போற, 4 புது விஷயத்தை படிக்கிற, அப்படிதான் தோணும். அதாவது அம்மா உனக்கு இன்னைக்கு சேமியா செய்யலான் இருக்கேன் தம்பி. சௌமியாவா? சௌமியாலாம் இல்லைம்மா. சௌமியாலாம் ஒன்றும் இல்லை. சௌமியாவா? என்ன சௌமியா தம்பி? அம்மா சேமியா சொன்னப்பா. சேமியா தம்பி, சேமியா. நீ போய் கிளம்பு, அம்மா சேமியா செஞ்சு வைக்கிறேன். என்ன? ஓ, சேமியாவாம்மா? என் காத்துல சௌமியான்னு விழுந்துடுச்சுமா. சாரிம்மா, நான் போய் குளிச்சுட்டு கிளம்புறேன். நீங்கள் அந்த சௌமியாவே இல்லை சேமியாவே வைங்கம்மா, சாப்பிட்டு போகிறேன். அதுக்குள்ளே விழுந்துருச்சு. கேட்ராமா பார்த்து முடிக்கிறதுக்குள்ளேயே டைம் போகிறதே தெரியல. எனிவேஸ், காலேஜ் கிளம்பணும். பெட் காஃபி எங்க? பெட் காஃபின்னு வரலையா? சௌமிமா, குட் மார்னிங். இந்தாங்கம்மா பெட் காஃபி. சீக்கிரமாக இதை குளிச்சுட்டு வாங்க. நான் பிரேக்ஃபாஸ்ட் டைனிங் டேபிளில் வைக்கிறேன். குட் மார்னிங் மிஸ் ஆண்டி. தேங்க்யூ ஃபார் த பெட் காஃபி. நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன். எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஓட்ஸ் மட்டும் போதும். நான் டயட்டாக இருக்கேன் பாருங்கள். டேய் மச்சான், நேற்று ஆர்சிபி சிஎஸ்கே மேட்ச் பார்த்தீங்களாடா? ஃபயராக இருந்தது. நான் த்ரூ அண்ட் த்ரூ சிஎஸ்கே ஃபேன் தான். ஆனால் ஆர்சிபி கலக்கிட்டாங்கடா. ஆமாண்டா, நானும் பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்சம் கடுப்பு தான் ஆச்சு சிஎஸ்கே தோத்துது. டேய் அங்கே பாருங்கடா, அஜய் வரான். ஹாய்டா, என்னடா பேசிட்டு இருக்கீங்க? காலங்காத்தாலே இந்த மேட்சை பற்றி பேசிட்டு இருக்கீங்களா? கிளாஸுக்கு டைம் ஆகுது, கிளம்பல. மச்சான் அஜய், நான் உண்மையில செம்ம காண்டில் இருக்கேன். நேற்று உன்னால சௌமியை தப்பாக நினச்சிட்டாலோன்னு நான் நினைக்கிறேன். தயவு செய்து அமைதியாக போயிடு சொல்லிட்டேன். டேய், நீ என்னடா என் மேல கோவப்படுற? அந்த கிறுக்கு பையன் உன் மேல சாம்பார் ஊத்துனான். அதுக்காக தான் அவனை அடிக்க போனேன். நடுவில் சௌமியா வந்து நம்மள திட்டோன்னு எனக்கு தெரியாதுடா. மச்சான், ஒன்று மட்டும் சொல்றேன், உனக்காக உயிரையே கொடுப்பேன்டா. இனியும் சரி, இனி மேலும் சரி. நீ உயிரும் கொடுக்க வேணாம், ஒரு மண்ணும் கொடுக்க வேணாம். என் உயிரை எடுக்காமல் இருந்தால் சரிதான். டேய், நீங்கள் என்ன அடிச்சுக்கிறீங்க? இதோ போராடு பாரு ஹீரோ. காற்று பலமாக வீசுது போல அவர் பக்கம். மச்சான் வினய், தயவு செஞ்சு அமைதியாரு. இப்போ தான் சொன்னேன், அவன் பேச்சுக்கு போவாத. அவன் கிளாஸுக்கு போட்டோம். நானே நேற்றுலேருந்து சௌமிக்கிட்ட எப்படி சாரி கேட்குறதுன்னு தெரியாமல் இருக்கேன். அதுக்கு தான் இங்கேயே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அவள் பார்க்கிங்லேருந்து வந்ததுக்கப்புறம் சாரி கேட்டுட்டு தான் நான் கிளாஸ்க்கே வருவேன். கண்ணில் பட்டுடுச்சு தூசி. கடவுளே, வலிக்குதே. ஹே, அங்க பாருடி, டேனியல் தானே அது? அழுதுட்டு இருக்கா. இந்த பசங்க என்ன அடிச்சிட்டாங்களான்னு தெரியலையே. ஆமா நிமி, டேனியல் அழுதுட்டு தான் இருக்கான். பேக் கூட வச்சுட்டு ஓடுறான் பாரு. அச்சோ, என்னாச்சுன்னு தெரியலையே. என்னடா ரொம்ப நல்ல பையன் மாதிரி இருக்க. சரி நீ சாரி கேட்கணும்னு சொன்னல, பின்னாடி பாரு சௌமி வரா. சௌமி உன்கிட்ட ஒன்று சொல்லணும். நேற்று நடந்ததுக்கு. ஸ்டாப் இட் ராக்கி. நீ எனக்கு எந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டாம். நானும் நேற்றுலேருந்து பார்த்துட்டே இருக்கேன். அந்த பையனை நீங்கள் எவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு அழ வச்சிருக்கீங்க. என்ன பண்ணீங்க? அடிச்சிட்டிங்களா? சாமி, நான் சொல்றத கேளு. நாங்க எதுவுமே அவனை. நீ எதுவும் சொல்ல வேணாம் ராக்கி. ஸ்கூல்ல இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். உன்னை பத்தியும் தெரியும், அஜய் பத்தியும் தெரியும், வினய் உன்னை பத்தியும் தெரியும். இனிமேல் அவன் பேச்சுக்கு போகாதீங்க. அவன்கிட்ட வயலண்டா பிஹேவ் பண்ணாதீங்க. சாமி, நாங்க எதுவும் பண்ணல. சாமி மச்சான், நம்ம என்னடா பண்ணோம்?
மச்சான் ராக்கி நம்ம அவனை எதுவுமே பண்ணவே இல்லையடா. இவன் என்ன நம்மள வந்து கத்திட்டு இருக்கா? அவன் தூசி பட்டுச்சுன்னு அழுதுட்டு ஓடிட்டு இருக்கான். ஹே அசோக், நீயும் இந்த கேங்ல சேர்ந்து ரவுடி ஆயிட்டியா? நல்ல பையனா தான் இருந்த நீ. அவன் பேக் கொடு. சௌமி சௌமி சொல்றத கேளு. நாங்க யாரும் அவனை சௌமி நாங்க எதுவும் பண்ணல. இதுவரை உன்னுடன் வாழ்ந்த என் நாட்கள் மறுமுறை வாழ்ந்திட வழி இல்லையா? ஏய் ராக்கி, நீ ஏன்டா கவலைப்படுற? நான் போய் அவளுக்கு புரிய வைக்கிறேன். வா போலாம். அஜய், நீ கிளாஸ் கிளம்பு. மச்சான் வினய் அவனை பார்த்துக்கூடா கொஞ்சம். நான் இன்டர்வியூல வந்து உங்களை பார்க்குறேன். டேய் ராக்கி நீ எதையும் யோசிக்காதடா. அவ புரிஞ்சுக்குவா. நம்ம எதுவுமே பண்ணலடா மச்சான். புரிஞ்சுக்குவா, நீ கவலைப்படாத. கடவுளே, தண்ணியில் கழுவுனதுக்கு அப்புறம் தான் கண்ணு கொஞ்சம் எரிச்சல் நின்று இருக்கு. அச்சச்சோ, பேக் அங்கேயே பிளே கிரவுண்ட்லேயே விட்டு வந்துட்டனே. போய் எடுத்துட்டு வந்துடலாம். டேனியல், ரொம்ப வலிக்குது அவன் அடிச்சது. நான் எல்லாத்தையும் பிளே கிரவுண்டில் பார்த்துட்டு தான் இருந்தேன். இந்த உன் பேக் நீ விட்டுட்டு வந்துட்டல. இப்போ பரவாயில்ல டேனியல். இந்த பொண்ணு என்ன சொல்றா? அவங்க நம்மளை அடிக்க கூட இல்லையே. என் கண்ணில் தூசி விழுந்துச்சுன்னா நான் ஓடி வந்தேன். ஒருவேளை இவ தப்பாக புரிஞ்சுக்கிட்டாலோ? சொல்லலாமா? சரி, வேண்டாம். என்ன டேனியல் ரொம்ப யோசிக்கிற? அதை நினைக்காத, விட்டுட்டு. நான் உங்ககிட்ட பேசிட்டு வந்துட்டேன். இனிமேல் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ரொம்ப வலிச்சு சொல்லு, நம்ம நர்ஸ் ரூம் போகலாம். ஐயோ, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எனக்கு வழிலாம் இல்லைங்க. தேங்க்யூ ஸோ மச் என் பேக் கொண்டு வந்ததுக்கு. நான் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன். அப்படியா? இதை கேட்கும் போது தான் எனக்கு இப்போ ரிலீஃபாக இருக்கு. சரி, நீ லஞ்ச் எங்களோட சாப்பிட்றியா? கண்டிப்பாக வரணும் என்ன? அப்புறம் அப்புறம் நான் கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காத. உன் ஃபோன் நம்பர் தர முடியுமா? ஃபோன் நம்பரா? என்கிட்ட ஃபோனே இல்லைங்க. தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் வேணும்னா உங்கள் நம்பர் கொடுத்துட்டு போங்க. நான் வேணா பூத்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணுறேன். லஞ்சு இல்லைங்க, நான் கிளாஸ்லேயே சாப்பிட்டுக்கிறேன். தேங்க்யூங்க. டேய் சௌமி, முறைக்கிறத பார்த்தா நீ இப்போ பேச முடியாது. பேசாமல் லஞ்சு கூப்பிட்ரு. அங்கே வச்சு அவளுக்கு எல்லாம் புரிய வச்சிடலாம். சௌமி, லஞ்சுக்கு நான் உனக்கு பிடிச்ச இந்த ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போகிறேன். நீ ஃப்ரீயாக இருந்தா வரியா? கொஞ்ச நேரம் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். உங்கள் கூட லஞ்சா? சாரி ராக்கி, ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட். அச்சா, சாமி கோவத்தை பார்த்தா அவளுக்கு இன்னும் உண்மை தெரியல போலையே. பேக் கொடுக்க போனாலே அப்போ கூட இவன் சொல்லலை போல. பெரிய ஆளாக இருப்பான். டேய் பார்த்துக்கோங்கடா, நான் வினை இல்லை. இவன் தான் நம்மளுக்கு வந்து பெரிய வினை.